உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தோட்டத்துல காய்கறி செடி வச்சிருக்க எல்லாருக்குமே செடியில பூ வந்ததும் எப்படா காய் வரும் அப்படின்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த பூல இருந்து காய் வராம அதெல்லாம் கீழே கொட்டி போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும். இந்த ஏமாற்றத்தை தடுக்கதாங்க இந்த வீடியோ. அதன்படி நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மிளகாய் தக்காளி செடிகள்ல இருக்க பூக்கள் அனைத்தும் காய்களாக மாறுறதுக்கு நாம என்ன செய்யணும். பொதுவா மிளகாய் தக்காளி செடிகள்ல இருக்க பூ எல்லாமே காய்களா மாறிடுங்க. அப்ப எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பல பேர் கேட்கறது எனக்கு இங்க கேக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஒன் சொல்யூஷன் அப்படின்றது கிடையாதுங்க. பட்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃபாலிங் ஆஃப், அதாவது மொட்டுகளும் பூக்களும் உதிர்வதற்கு பல காரணங்கள் இருக்குங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க. அதனால என்னென்ன காரணங்கள், அதற்கு நாம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தக்காளி செடியில் இருக்க மொட்டுகள், அதாவது தக்காளி வைக்க போகுது அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் அறிகுறி. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்குங்க. அதற்கப்புறம் அந்த பூக்கள் விரிய ஆரம்பிக்கும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா தக்காளியில இருக்கிற பூக்கள் விரிஞ்சிருச்சு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் காமிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குங்க. அதனால தொடர்ந்து பாருங்க, எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேங்க. தக்காளி செடியில இருக்க ஃப்ளவர்ஸ், அதாவது தக்காளி செடியில இருக்க பூக்கள் இந்த மாதிரி காய்களா மாறும். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஓகேங்க, இது என்னோட மிளகாய் செடி. இலை சுருட்டல் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். மிளகாய் செடியில மொட்டு வச்சிருக்கிறது பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த உருவான மொட்டுகள் எல்லாம் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டுகள் எல்லாம் பூக்களாக மாறப்போகுது. அப்புறம் மொட்டுகள் பூக்களாக மாறி இந்த மாதிரி மிளகாய் வைக்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கரெக்டா வளரணும்னா இந்த ஸ்டேஜ்ல மிளகாய் செடி இருக்கும்போது, அதாவது முதல் ஸ்டேஜ்ல மிளகாய் செடி இருக்கும்போது மண்ணை லைட்டா எடுத்து விட்டுட்டு இந்த செடிக்கான உரத்தை கொடுத்துடணுங்க. இது தக்காளி செடிக்கும் பொருந்தும். தக்காளி செடியிலையும் மொட்டுகளை பார்க்கும்போது இதை செஞ்சீங்க அப்படின்னா பூக்கள் எல்லாம் மொட்டுகளா மாறுறதுக்கான எல்லா சத்தும் கிடைக்குங்க. இப்ப நான் மண்ணில் புதைச்சி வச்சது காய்ந்த வாழைப்பழ தோல்ங்க. இந்த வாழைப்பழ தோல்களை நான் வெயில்ல காய வைக்கலைங்க, நிழலே காய வச்சு எடுத்திருக்கேன். அதை காய வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ண வாழைப்பழ தோல்களை இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன குழிகள் தோண்டி அதில் நீங்கள் புதைச்சி வச்சிடலாம். இதனால நல்ல பலன் இருக்குங்க. பூக்கள் எல்லாம் காய்களாக மாறுறதுக்கு இது நல்லா உதவும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அறுவடையும் நமக்கு கையில் கிடைக்குங்க. பூக்கள் உதிர்வது உங்களுக்கு தக்காளி செடியில் நடக்குதுன்னா, தக்காளி செடியில் மொட்டுகள் பார்க்கும் போது இதே மாதிரி வாழைப்பழ தோல்களை புதைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் அழகாக தாண்டி வந்து நமக்கு அறுவடை நல்லாவே கிடைக்குங்க. இரண்டாவது டிப்ஸ் என்னன்னா, மிளகாய் தக்காளி செடிகளில் மொட்டு வைக்கும் போது நீங்கள் ஒரு கைப்பிடி கம்போஸ்டும் செடிகளுக்கு கொடுக்கணுங்க. செடிகளுக்கு உரமளிக்கிறதுக்கு நாமளே வீட்டில் ஆர்கானிக்காக கம்போஸ்ட் தயாரிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கம்போஸ்ட்டை ஃபாஸ்ட்டாக செய்யணும், சரியாக செய்யணும் அப்படின்றது தான் பல பேர் யோசிக்கிற விஷயங்க. சீக்கிரமாக தயார் பண்ணுறதுக்கும் சரியாக தயார் பண்ணுறதுக்கும் பல பதிவுகள் கம்போஸ்ட்டை பற்றி நம்ம சேனலில் நிறையா இருக்குங்க. நிறைய பேர் அதை பார்த்து செஞ்சு 100% சக்ஸஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஹாப்பியாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கம்போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாங்க. ஓகேங்க, தக்காளி மிளகாய் செடியில் மொட்டு வச்சதுமே 2 விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். 3வது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. செடிகளில் ஏதாவது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே செடி ஹெல்த்தியாக இருக்குது, எந்த பெஸ்ட்டும் அட்டாக் பண்ணலை, அதாவது எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை அப்படின்னும் போது
செடியோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் எல்லாமே சரியாவே நடக்குங்க. மிளகாய் தக்காளி செடிகளில் வர இலை சுருட்டல் பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா அது வர ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சு அதற்கான ரெமடியை பண்ணிடுங்க. இலை சுருட்டல் வந்தா செடிகளை மீட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு 2 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சுங்க, செக் பண்ணிக்கோங்க. பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வந்தா அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செடி தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்த வேலையை செய்யணுங்க. பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வந்தா அதுல இருந்து எப்படி மீள்றது அப்படின்றதான் செடி பார்க்கும். அதனாலையும் செடி ஸ்ட்ரெஸ் ஆகி பூக்களை கொட்டுங்க. ஓகேங்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது மிளகாய் தக்காளி செடிகள்ல மொட்டுகள் ஸ்டேஜில் இருக்கும் போது என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த செடிகள்ல பூக்கள் வைக்கும் போது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி தாங்க. இந்த செடிகள்ல பூக்கள் பூக்கும் போது தேனீக்கள் நிறைய இருந்துச்சுன்னா மகரந்த சேர்க்கைக்கு அதுவே உதவுங்க. அப்போ நாம ஒண்ணுமே செய்யலனாலும் இந்த பூக்கள் எல்லாம் காய்களா மாறிடுங்க. தேனீக்கள் அதிக அளவுக்கு நம்ம தோட்டத்துல வரணும்னா நம்ம தோட்டத்துல பூச்செடி இருந்தால் போதுங்க. ஒருவேளை தோட்டத்துல தேனீக்கள் வரல அப்படின்னா தேனீக்களோட வேலையை நாம செய்யணுங்க. இதுக்கு தேவையான 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பட்ஸ், இன்னொன்னு பிரஷ். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா போதுங்க. பொதுவா மிளகாய் தக்காளி செடிகள் செல்ஃப் பாலினேட்டர்ஸ் தாங்க. ஒருவேளை உங்களுக்கு பூக்கள் காய்களா மாறல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பட்ஸையோ இல்ல பிரஷ்ஷையோ பூக்களுக்குள்ள இப்படி லேசா ஆட்டி விட்டா போதுங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க மிளகாய் பூக்களுக்கு தான் ஃபாலோ பண்ணணும். மிளகாய் செடியில காமிக்க முடியாததுனால தக்காளி செடி வச்சு காமிச்சிருக்கேங்க. தக்காளி செடி பூக்களுக்கு எப்படி ஹேண்ட் பாலினேட் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மெத்தட்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிளகாய் செடிகளுக்குள் ஒரே பட்ஸை யூஸ் பண்ணலாங்க. ஆனா மிளகாய் செடிக்கு யூஸ் பண்ண பட்ஸை வேற செடிகள் இருக்க பூக்களுக்கு உபயோகப்படுத்தவே கூடாது. அதை மறக்காம பாத்துக்கோங்க. அந்த பட்ஸ் மெத்தடை மிளகாய் செடியில இருக்க பூக்களுக்கு உபயோகப்படுத்துங்க. இப்ப காமிக்க போறதுதான் தக்காளி செடிகளுக்கு உபயோகப்படுத்த போற மெத்தடுங்க. தக்காளி செடிகள்ல ஹேண்ட் பாலினேஷன் பண்ணும் போது இந்த பூக்களுக்கு மேல இந்த மாதிரி கை வச்சு லைட்டா அசைச்சு விட்டாலே போதுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாலே போதும். பட்ஸோ பிரஷோ தக்காளி செடிகள் இருக்க பூக்களுக்கு உபயோகிக்க தேவையில்லைங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க செடி வச்சிருக்க இடத்துல அதிகப்படியான காற்று வராது, இல்லைன்னா வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல மிளகாய் செடியில திக்கான தண்டா இருக்கிற இடத்த பார்த்து இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணுங்க. பார்த்து கேர்ஃபுல்லா ஷேக் பண்ணுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கிளைகள் உடைஞ்சிருங்க. பார்த்து செய்யுங்க. மிளகாய் செடியில பூ விரிஞ்சதுக்கு அப்புறமா இதை செய்யுங்க. இதை எல்லாருமே முயற்சிக்கலாங்க. நம்ம இருக்க இடத்துல வெதர் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருந்தா கூட இந்த பிரச்சனை வருங்க. வானிலையில ஏற்படுற தொடர் மாற்றங்கள் மாறிட்ட பிறகு செடி சரியாயிடுங்க. இதை தவிர்க்க கிரீன் ஹவுஸ் மாதிரி கண்ட்ரோல்டான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்த சூஸ் பண்ணி செடிகளை வச்சிடலாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ மிளகாய் தக்காளி செடிகள்ல இருக்க தொட்டிக்கு அதிகப்படியான தண்ணீர் ஊற்றிட்டோம் அப்படின்னா, இந்த பதிவுல சொல்லியிருக்க எல்லா டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலும் தேவைக்கு அதிகப்படியான தண்ணீர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பூக்கள் கண்டிப்பா உதிருங்க. அதனால தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணீர் கொடுங்க. அளவுக்கு அதிகமான வெயில் இருந்தாலும் இந்த மாதிரி செடி ஸ்ட்ரெஸ் ஆகி பூக்கள் உதிருங்க. தேவைக்கு அதிகமான மதிய வெயில்ல செடி இருக்கக்கூடாதுங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க எந்த விஷயம்னால பூக்கள் உதிருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வு செய்யுங்க. மற்றபடி இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பூக்கள் உதிர்வை தடுத்து மிளகாய் தக்காளி செடிகள்ல நல்ல காய் வச்சு சூப்பரான அறுவடையை கொடுக்குங்க. நம்ம சேனல்ல பூண்டுகீரை சேலஞ்ச் நடக்குதுங்க. மறக்காம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் அவங்களோட ஃபீட்பேக்கும் அவங்களோட ரிசல்ட்ஸும் ஆர்வமாக அமைச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த சேலஞ்சை பற்றின டீட்டெயில்ஸை போக போக ஷேர் பண்ணுறேங்க. ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.